வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் பாகம் 9 வாழ்வின் நோக்கத்தை பற்றி மேலும் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாக மக்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறை ஒன்று, இயற்கை நியதிப்படி நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை வேறு. இந்த இரண்டுக்கும் உள்ள பேதங்களே நாம் சந்திக்கின்ற அத்தனை நோய்களுக்கும், சிக்கல்களுக்கும், வறுமைக்கும், பிரச்சனைகளுக்கும், உலக யுத்தம் வரை அனைத்துக்கும் காரணம். எனவே மனிதன் தன் மறுபக்கம் என்ன என்பதை சிந்திக்க வேண்டிய தேவை உண்டு என்றாலும் சிந்திக்க தெரிந்தவர்கள், விரும்புபவர்கள் குறைவுதான். ஆனால் மகான்கள் அதை என்ன என்று சிந்தித்து ஆராய்ந்து தெளிந்து நமக்கு அற வாழ்க்கை, அறநெறி வாழ்க்கை, தர்மம் சார்ந்த வாழ்க்கை, ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை, தெய்வ நீதியின்படி வாழ்க்கை என்றெல்லாம் பல பெயர்களிலே இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டிய ஒரு முறையை வகுத்திருக்கின்றார்கள். ஆனால் இது புரியாத போது நிலைமை என்ன? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் என்று இதை ஏற்றுக்கொண்டே வாழ்கின்ற ஒரு அறியாமை உலகத்திலே பரவலாக இருக்கிறது. இப்ப மறுபக்கம் எப்படி இருக்கும்? இந்த மனிதனின் மறுபக்கம் எப்படி இருக்கும்? பூமியை சூரியன் சுற்றி வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்த காலம் உண்டு. பூமி தட்டாக இருக்கிறது என்று நம்புகின்ற மனிதர்கள் இன்றைக்கும் அமெரிக்காவிலே 10% என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு சூரியனை பூமி சுற்றி வருகிறது என்ற உண்மையை பொதுவாக எல்லோரும் தெரிந்து வைத்திருந்தாலும் கூட பூமி எவ்வளவு பெரியது, சூரியன் எவ்வளவு பெரியது, இது எப்படி ஏன் சுற்றி வருகிறது என்ற வினாக்களுக்கு விடை தெரியாது. இப்போ இதை நாம் சிந்தித்து பார்ப்போமே. பூமி 25 லட்சம் மடங்கு பெரியது என்று மகிழ்ச்சி சொல்றாங்க. கூகுள்லையும் நாம் தேடி பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இதே போல பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரியது சூரியன் என்ற கருத்தும் இருக்கிறது. இப்ப பூமியிலிருந்து நாம் சூரியனை பார்க்கின்ற போது 19 லட்சம் மடங்கு பெரிய சூரியன் ஒரு சிறு நெருப்பு பந்து போலத்தானே நம் கண்களுக்கு தெரிகிறது. இதே இயற்கை நீதிப்படி நாம் பூமியில் இருப்பதற்கு பதிலாக இப்ப சூரியனில் இருப்பதாக பாவனை செய்து கொள்வோமே. இப்ப அங்கு இருந்து பூமியை பார்த்தால் பூமியுடைய அளவு என்னவாக இருக்கும்? அதாவது 25,000 மைல் சுற்றளவுடைய பூமியிலிருந்து இதைவிட 19 லட்சம் மடங்கு பெரிய சூரியனை பார்க்கின்ற போது ஒரு சிறு பந்து போல் தோன்றுகிறது. இப்ப சூரியனிலிருந்து 19 லட்சம் மடங்கு சிறிய இந்த பூமியை பார்த்தால் இந்த பூமி எப்படி இருக்கும்? ஒரு சிறு புள்ளி கூட தோன்றாது, இல்லைங்களா?
ஆனால் பல மனிதர்கள் சொல்கிறார்கள், இந்த பகுதியிலே நான் தான் பெரும் புள்ளி. பூமியே சிறு புள்ளி கூட கிடையாது. இதுல ஒரு மனிதன் எப்படி பெரும் புள்ளி ஆக முடியும்? இதுதான் அறியாமை. உனக்கு முன்னே இருந்த நிலம், ஊருக்கெல்லாம் கொடுத்த நிலம், உனக்கு பின்னும் இருக்குமடா. உரிமை என்றால் சிரிக்குமடா என்றார் கண்ணதாசன். நாம் தான் மண்ணுக்கு சொந்தமே தவிர மண் யாருக்கும் சொந்தமாகாது. இல்லைங்களா? இந்த மாற்றத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் கூட வாழ்க்கையை பற்றி ஒரு கருத்து வரும். அதுதான் கீதையிலே அற்புதமான ஒரு கருத்து உண்டு. எதை நீ கொண்டு வந்தாய் இழப்பதற்கு, எதை நீ படைத்திருந்தாய் வீணாவதற்கு, என்னுடையது என்னுடையது என்பதெல்லாம் நீ இங்கே எடுத்துக்கொண்டவையே. நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் என்பதெல்லாம் இங்கிருந்து எடுக்கப்பட்டதை இங்கே கொடுக்கப்பட்டது. இன்று உன்னுடையது நாளைக்கு வேறொருடையதாகும். இன்னொரு நாள் அது மற்றொருடையதாகும். இந்த மாற்றம் உலக நீதியாகும் என்று கீதையின் சாரமாக யாரோ ஒருத்தர் இதை தொகுத்திருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், இதை இந்த நில பத்திரப்பதிவு அலுவலகம் இருக்கிறதே அங்கே வைக்க வேண்டும். நேற்று வரைக்கும் இவருக்கு சொந்தமாக இருந்த நிலமோ வீடோ இன்றைக்கு உனக்கு சொந்தம். இன்னொரு நாள் அது வேறொருக்கு சொந்தமாகிவிடும். அப்படி என்றால் யார் வாங்கினார்கள், யார் விற்றார்கள்? வாங்கினேன் என்ற பெருமையும் பாராட்ட முடியாது, விற்று விட்டேனே என்ற சோகமும் பாராட்ட முடியாது. இரண்டும் சமம் தான். நேற்றைக்கு யாரோ கொடுத்தார்கள், நான் வாங்கினேன். இன்றைக்கு நான் கொடுக்கிறேன், இவர் வாங்குகிறார். நாளைக்கு இவர் கொடுப்பார், இன்னொருவர் வாங்குவார். ஆனால் பூமி இங்கேயே தாஞ்சிருக்கும். மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள், பட்டயங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் பூமி மாறாது. எனவே உனக்கு முன்னே இருந்த நிலம் ஊருக்கெல்லாம் கொடுத்த நிலம் உனக்கு பின்னும் இருக்குமடா. உரிமை என்றால் சிரிக்குமடா. இதுல இந்த சூரியன் பூமி பார்க்கிறோமே, இப்போ நமக்கே ஒரு கேள்வி வரலாம். ஏன் இந்த 19 லட்சம் மடங்கு பெரிய சூரியன் நம் கண்களுக்கு ஏன் பந்து போல் தெரிகிறது? என்ன காரணம்? இந்த இடத்துலதான் நாம் கிராவிட்டி என்று இதுவரைக்கும் விஞ்ஞானம் பேசிக் கொண்டிருந்ததை இப்போது மாற்றி அமைத்திருக்கிறது. That is not gravity, that is surrounding pressure force. எந்த பொருளுக்கும் ஈர்ப்பு சக்தி என்பது கிடையாது. ஒவ்வொரு பொருளையும் சூழ்ந்து அழுத்துகின்ற சக்தி தான் உண்டு என்று நியூட்டன் விதியை இன்றைக்கு மாற்றி எழுதியிருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். இதைத்தான் மகர்ஷி அவர்கள் இறைவெளியே தங்கியிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்பார். இறைவெளியே தங்கியிருக்க சூழ்ந்தழுத்தும் 2 பண்புகளை சொல்லுகிறார். அப்ப தங்கியிருக்கம் எங்கே உள்ளது, சூழ்ந்தழுத்தம் எங்கே நடக்கிறது என்று சிந்திக்கின்ற போது சுத்த வெளியில் தஞ்சிருக்கமாக செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், அந்த தஞ்சிருக்கத்தின் காரணமாக அதனுடைய ஆற்றலே வெளிப்பட்டு இறைத்துகளாக பின்னப்பட்டு அந்த பின்னப்பட்ட இறைத்துகளை அது சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கிறது. எப்படி? இறைநிலையில நின்று பார்க்கின்ற போது அது தன்னிருக்கம், இறை துகளிலே நின்று பார்க்கின்ற போது அந்த இறைவெளி சூழ்ந்திருக்கிறது அல்லவா? அப்போ இறை துகளுக்கு இந்த இறைவெளி சூழ்ந்தழுத்தமாக இருக்கிறது. சோ எங்கிருந்து நாம் பார்க்கிறோம் என்ற பார்வையின் கோணத்தை பொறுத்து இந்த 2 வார்த்தைகளுக்கு பொருள் கொள்ள வேண்டும். சுத்த வெளி என்றால் அது தங்கியிருக்கும். இறை துகள் முதல் பல தோற்ற பொருட்கள் என்றால் அது சூழ்ந்து அழுத்தம். அப்ப இந்த பிரபஞ்சத்தையே அது சூழ்ந்திருக்கிறது அல்லவா?
அப்போ அந்த சூழ்ந்த அழுத்தம் இருப்பதனால்தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, இந்த சூழ்ந்தழுத்தம் பிரபஞ்சத்துக்கு வெளியே இருந்து மட்டும் தான் அழுத்தமானா அப்படி இல்ல. அது இல்லாத இடமே கிடையாது. ஒவ்வொரு அணுவையும் சூழ்ந்தழுத்திக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு மண்டலத்தையும் சூழ்ந்தழுத்திக் கொண்டிருக்கும். அப்போ இந்த விதிப்படி 19,00,000 மடங்கு பெரிய சூரியனை அந்த சுத்த வெளியின் சூழ்ந்தழுத்தம் இயங்குகின்ற போது, அந்த 19,00,000 மடங்கு பெரிய சூரியனிலிருந்து வெளிப்படுகின்ற அதனுடைய தோற்ற அலைகள். அது சுத்துவெளியினால் குவிக்கப்படுகிறது, அழுத்தப்படுகிறது. அப்போ ஒரே அடியாக அழுத்திவிட முடியுமா புள்ளியாக? அதுவும் இல்லை. அப்போ தொடர்ந்து அந்த அலைகள் அழுத்தப்பட்டு கொண்டே வந்து பூமியிலே ஒவ்வொரு மனிதனின் கண்களுக்கும் அது சிறு பந்து போல் தெரிகிறது. அப்போ எவ்வளவு தூரம் அதுக்கு தேவைப்படுது பாருங்க. இப்போ திரையரங்கிலே திரைப்படத்தை பார்க்கிறோம். பின்னாடி பால்கனியில அமர்ந்து பார்க்கின்ற போது அந்த 70 ஸ்கிரீன் வந்து நமக்கு சௌகரியமாக கம்ஃபர்டபுளா தெரியும். அதுவே திரைக்கு பக்கத்தில் இருக்கின்ற இருக்கைகள் அதுல உட்கார்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்மால் அந்த திரையை முழுவதும் பார்க்க முடியாது. ஒரு ஓரத்திலிருந்து பார்க்கலாமே தவிர நடுவில் உட்கார்ன்ற மனிதனுக்கு நிச்சயமாக முழு காட்சியும் தெரியாது. அப்போ ஒரு பொருளில் இருந்து எழுகின்ற அலைகளை அவ்வளவு வலிமைமிக்க சுத்தவெளியை தான் சூழ்ந்தழுத்துகிறது என்றாலும் அது சேர்த்து அழுத்துகின்ற போது அழுத்தப்படுகின்ற பொருளினுடைய ஹம், எதிர்ப்பு சக்தி எதிரலைகள் அதிகம். எனவே அதை தொடர்ந்து அழைத்துக் கொண்டே வருகின்ற போது அது கூம்பு போல நுணுகிக் கொண்டே வந்து நம்முடைய பார்வைக்கு அது சிறு பந்து போல் தோன்றுகிறது. சரி, இப்போ இந்த புள்ளி அளவு சொன்னேனே, பெரும் புள்ளி, இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள அளவையும் தோற்றத்தையும் வைத்து பார்க்கின்ற போது உண்மையில் பூமியை விட சூரியன் தான் 19,00,000 மடங்கு பெரியது என்று அறிகின்ற போது பூமி பெருமை பெற முடியுமா? நீ பந்து மாதிரி இருக்கேன், நான் தான் பெருசு, பெருமைப்பட முடியுமா? அங்கிருந்து இங்கே பார்க்கின்ற போது பூமியே சிறு புள்ளி கூட இல்லையோ இருக்கிறதோ என்று நினைக்கின்ற போது தெரிகின்ற போது நான் எப்படி பெரும் புள்ளியாக முடியும் என்ற சிந்தனை வருமா வராதா? அந்த சிந்தனை வந்து விட்டால் நானே இந்த பகுதியின் பெரிய மனிதன் என்ற ஆணவம் எப்படி வரும்? இதுக்குத்தான் இயற்கை ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை மிக குறுகியது. அதிகபட்சம் இன்றைக்கு 80 வயது என்று மருத்துவத்துறை சான்றளித்திருக்கிறது. மனிதனுடைய அதிகபட்ச ஆயுள், அதாவது சராசரி ஆயுள் 80 வருடம். பூமியின் வயது என்ன? இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்போ பூமியின் வயதோடு நமது வயதை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இட் இஸ் ஜஸ்ட் நெக்லிஜிபிள். ஒரு பொருட்டே கிடையாது. அப்ப இதற்குள் நாம் இத்தனை ஆட்டம் ஆடுவது அறிவுடைமையா, அறியாமையா? அப்போ இந்த அடக்கம் நமக்கு வர வேண்டும், மற்றவர்களோடு அன்பும் கருணையுமாக பழக வேண்டும், வாழ வேண்டும் என்றால் இந்த இயற்கை உண்மை நமக்கு புரிய வேண்டும். சரி, இப்போ நமது வாழ்க்கை என்பது ஐவகை செயல்பாடுகளில் அடங்கும். உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம். இந்த ஐவகை செயல்களுக்கும் இயற்கை விதியேதான் விளைவாகவும் வருகிறது. இப்போ பசி தோன்றுகிறது, அடுத்து உணவு தேவை என்ற எண்ணம் வருகிறது.
அடுத்து உணவு தயாரா என்ற செயல் முயற்சி தோன்றுகிறது. உணவு தயார் என்கின்ற போது உண்ணுதல் என்ற செயல் நடக்கிறது. அப்படி உண்ணுகின்ற போது அந்த உணவை ரசித்து அருந்துவதிலே இயற்கை விதிக்கு எந்த வகையிலையும் அது முரண்பட்டது அல்ல. இப்போ எங்கே முரண்படுகிறோம்? சுவை அதிகமாக இருக்கின்ற போது, மனம் பலவீனமாக இருக்கின்ற போது இயற்கை விதி மீறப்படுகிறது. செரிக்கின்ற அளவுக்கு மேல கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுகிறோம். இப்போ இந்த உணவை செரிப்பதற்கு அமிலம் எங்கிருந்து வரும்? அதை நாம் தர முடியுமா? சாத்தியமில்லை. அப்போ செரிக்கின்ற அளவுக்கு அமிலம் சுரக்கிறது. அந்த சுரக்கின்ற அளவு செரிக்கின்ற அளவுக்கு மேல் அதிகமான உணவை நாம் உள்ளே அனுப்பினோம் என்றால் உடல் அதை செரிக்க முடியாமல் திணறும். அதுதான் வாயு தொல்லை, வயிற்று வலி, மற்ற உபாதைகள். இப்படி இயற்கை ஒவ்வொரு செயலுக்கும் துல்லியமான விளைவை தருகிறது என்பதைத்தான் எல்லா இதிகாசங்களும் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. ஆனா இதிகாசங்களை பேசியவர்கள் அதையெல்லாம் நமக்கு எடுத்து குறிப்பிட்டு சொல்லவில்லை. அது ஏதோ சரித்திரம் போல சொற்பொழிவு நிகழ்த்துவார்களே தவிர அது நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அறநெறி நூல்கள் என்பதை யாரும் சொல்வது இல்லை. இப்போ மகர்ஷியின் வேதத்திலையும் வந்த பிறகு இந்த விளக்கங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வருகின்ற போதுதான் இதுவரைக்கும் நாம் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி ஒரு முட்டாள்தனமாக வாழ்ந்திருக்கிறோம் என்பது நமக்கு புரிய வருகிறது. இப்படி ஒவ்வொரு செயலிலேயும் இயற்கை விதி விளைவாக வருகிறது. எனவே விளைவில்லாத வினை எங்கும் இல்லை. வினை இல்லாது விளைவும் வருவதற்கு சாத்தியமில்லை. எனவே சந்திக்கின்ற சுக துக்கங்களுக்கு ஒவ்வொரு மனிதரும் சந்திக்கின்ற சுக துக்கங்களுக்கு யார் காரணம்? குடும்பத்தாரா, அயலாரா, இறைவனா? யார் காரணம்? அவரவருடைய செயல்களே காரணம். வேறு யாரும் காரணமாக இருக்க முடியாது. அப்ப இதை தெளிவாக உணர்ந்தனர் மகான்கள். எனவே ஐவகை செயல்களிலும் உடல் தாங்கும் அளவுக்கு ஏற்ப எதை செரிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு செரிக்க முடியுமோ அந்த அளவு முறை, லிமிட் அண்ட் மெத்தடாலஜி, இதை பின்பற்றினால் நோய்க்கான வாய்ப்பே இல்லை என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி போனேன். நோய் வந்தால் தானே மருந்து. நோயே வராத மருந்து எதற்கு? மருந்து என வேண்டாவாம் என்று தீர்ப்பு எழுதிவிட்டார். எப்போது எப்படி என்பதற்கு அருந்தியது அற்றது போற்றி ஊனின் என்ற வழிவகையும் சொல்லிவிட்டார். சரி, நமது செயல்களின் விளைவை உடல் தாங்குகின்ற வரைக்கும் உடல் திசுக்கள் மூலமாக, மூளையின் மூலமாக, மனதின் மூலமாக அறிவே இன்பமாக உணர்கிறது. இப்போ இன்ப துன்பத்தை யார் அறிகிறார்கள்? அறியும் திறனுடையது அறிவு என்பதுதான் எல்லா மதங்களின் கோட்பாடு. அப்போ நாம் இந்த உடல் வழியாக இன்ப துன்பங்களை தூக்கிறோம் என்றால் எது அதை உணர்கிறது? உடல் தாங்குகின்ற வரைக்கும் உள்ள செயல்களை உடல் திசுக்கள் மூலமாக, மூளையின் மூலமாக, மனதின் மூலமாக அறிவே இன்பமாக உணர்கிறது. திசுக்கள், பிறகு மூளை, பிறகு மனம், பிறகு அறிவு அதை அறிகிறது. அப்போ அறியும் திறத்தை வெளிப்படுத்தினாலும் கூட அந்த செயலை முடிப்பதற்கு அந்த ப்ராசஸ் யார் யார் மூலமாக அது வந்து சேர வேண்டும். ஸோ அலுவலகங்களிலே
நிர்வாகி, துணை நிர்வாகி என்றெல்லாம் பதவிகளை தருகிறோமே, இங்கேயே அது துவக்கம். நம்ம உடலுக்குள்ளாகவே ஒரு ஹிரார்ச்சி இருக்கிறது, ஒரு தகுதி முறை இருக்கிறது. அப்போ அறிவுதான் உச்சத்தில் அதை இன்பமாக உணர்கிறது. இந்த அளவு முறை மாறும் போது அல்லது மீறும் போது, மாறும் போது என்றால் முரண்பட்ட உணவு, மீறும் போது என்றால் உடன்பட்ட உணவுதான் என்றாலும் அளவு மீறுகின்ற போது, அப்ப எது நம்மால் செரிக்க முடியுமோ அது முறை, அதுவும் எந்த அளவுக்கு உண்ண வேண்டுமோ அது அளவு. இப்படி அளவு முறை மாறும் போது, மீறும் போது இதே அறிவு அதை துன்பமாக உணர்கிறது. இதை நேற்று பேராசிரியர் குரு அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில சொன்னார். இன்பத் துன்பம் என்பது, இன்பம் தான் எப்போதும் இருக்கிறது, துண்டுபட்ட இன்பமே துன்பம் என்று ஒரு விளக்கம் சொன்னார். துண்டுபட்ட இன்பமே துன்பம், அது கட்டாகுது, துன்பமாக தெரிகிறது. இது மிக பொருத்தம் தான். ஏன்னா வார்த்தைகள் எல்லாமே ஆராய்ச்சி செய்துதானே அறிமுகப்படுத்தினாங்க. எப்படி மின் குறுக்கு ஏற்பட்டால் ஷார்ட் சர்க்யூட், நெருப்பு தோன்றுகிறது, அது விபத்தாகிறது இல்லையா? அது போல அந்த இன்பத்தின் பாதை குறுக்கிடுகின்ற போது அது துன்பமாகிறது. அப்போ துண்டுபட்ட இன்பமே துன்பம். எனவே இந்த 5 செயல்களில் உடல் தாங்கும் அளவு முறை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்குத்தான் அனுபவங்கள் என்று பெயர். கடந்த கால அனுபவங்கள் தானே அனுபவம் என்று சொல்கின்றோம். இந்த அனுபவங்கள் அனுபவமாக மாறுகின்ற இயற்கை விதி எல்லோருக்கும் பொதுதானே. அப்ப அறிவின் திறம் என்ன என்றால் இந்த அனுபவங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எல்லோரிடத்திலே அனுபவங்கள் இருக்கு, ஆனா எத்தனை பேர் அதை ஆய்வு செய்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, ஆய்வு செய்பவர்களே வாழ்க்கையில மேன்மை பெறுகிறார்கள். ஆய்வு செய்யவில்லை என்றால் அவன் சூத்திரன் என்பார்கள். எதையும் சிந்திக்காது வெந்ததை தின்று விதி முடிந்தால் சாவது என்று வாழ்கிறானே அவன் தான் சூத்திரன். பிறப்பால் தாழ்ந்தவன் சூத்திரன் அல்ல, வாழ்க்கை தெரியாதவனே, வாழ தெரியாதவனே சூத்திரன். சரி, இப்போ அந்த கடந்த கால அனுபவங்களை கணித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து எதை எப்படி உண்ட போது நமக்கு சுகமாக இருந்தது, எங்கே எதை நாம் செய்த போது சுகமே துக்கமாக மாறியது என்று ஆராய்ந்து பார்த்து இதுதான் காரணம், இதிலே நாம் எச்சரிக்கை கொள்ள வேண்டும் என்கின்ற அனுபவ அறிவை பயன்படுத்துவதுதான் மனிதத்தின் சிறப்பு. இந்த அளவு முறை என்ற இலக்கணத்தை மீறாத வரைக்கும் உடல் ரீதியாக நோய் என்ற துன்பம் நம்மை தாக்குவதில்லை. சரி, இதே போல மற்ற செயல்பாடுகள் மற்றும் உறவு நட்போடு பழகுகின்ற போது சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்ற அந்த அளவு முறைகளை இலக்கணத்தை பின்பற்றுகின்ற போது உறவுகளிலேயும் நமக்கு பகை வருவதற்கான வாய்ப்பை இருக்காது. இது எல்லாம் திறமறிந்து மதித்து வாழ்வதற்கு தவத்தின் மூலமாக மனதை பக்குவமாக்கிக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். யார் தவம் செய்கிறார்களோ அவர்களே தங்களது ஐவகை கடமைகளையும் நிறைவாக செய்வார்கள் என்று வள்ளுவர் தீர்ப்பு எழுதி வைத்திருக்கின்றார். மனிதரின் செயல் பதிவுகளின் காரணமாக குழந்தைகள் கர்ம வினைகளோடு சஞ்சித கர்மா என்ற வகையிலே பிறப்பதால் அந்த வினைகளின் காரணமாக காலத்தால் நோய்களையும் சிக்கல்களையும் சந்திக்கின்றன. இப்போ செயல் ஒழுக்கத்தால் உடல் நலம் என்ற மறுபக்கத்தை சந்திக்கலாம். கர்ம வினை இருக்கு, ஆனா அந்த வினைப்படி
உணவிலே ஆசை தூண்டப்படுகின்ற போது, அதில் நாட்டம் அதிகரிக்கின்ற போது, அறிவை கொண்டு மனதை கட்டுப்படுத்தினால், அங்கே அளவு முறை மீறாது. அப்போ கர்ம வினையிலே நோய்க்கான பதிவு இருந்தது என்றாலும், இப்போ செயல்பாட்டிலே ஒழுக்கம் இருப்பதனால, அந்த நோய்கள் ஒன்று காலத்தால் தள்ளி போடப்படும் அல்லது முற்றிலும் நீர்த்து போக செய்யப்படும். அடுத்து இந்த மனம் என்றால் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் அறிந்தது மனதின் ஒரு பக்கம் மட்டுமே. இது பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் என்ற நான்கில் தொடர்ந்து பல தலைமுறைகளாக வாழ்ந்து பெற்ற அனுபவங்களை கொண்டு எண்ணங்களாக உற்பத்தியாகி சமுதாயத்தின் தாக்கம் அதனோடு இணைய பெருமளவில் இன்பங்களை நாடிய பயணத்தில் மக்கள் சந்திப்பது பெரும்பாலும் துன்பங்களே. நாடுவது இன்பம்தான். இன்பத்தை நாடித்தானே அதிகமாக அளமுறை மீறி செயல்படுகிறோம். ஆனா விளைவு என்ன வருகிறது? ஒரு கட்டத்திற்கு பிறகு துன்பமாக மாறுகிறது. எனவே இந்த இன்பத் துன்பங்களை பற்றிய அறிவு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். இதை மகர்ஷி அவர்கள் இச்சை எனும் தீ எழுந்து எரியும் போது இயங்கும் உடல் கருவிகளால் அறிவை கொண்டு அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும். அதை தவிர வேறு வழி இல்லை. அதனால் நச்சு விலை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேன் மனவள கலை என்கிறார் மகர்ஷி அவர்கள். அப்போ ஆசைப்பட்டு விட்டது, மனம் ஆசைகளை உற்பத்தி செய்கிறது என்றால் அதை அடைந்து தூய்க்க வேண்டும் என்றுதான் மனம் நாடுமே அன்றி தோன்றிய ஆசைகளை மனம் விட்டுவிடாது. அப்ப அறிவுதான் மனதுக்கு அறிவுரை சொல்லி அதன் விளைவுகளை எடுத்துச் சொல்லி இது வேண்டாம் என்று மனதை திருத்த வேண்டும். அதைத்தான் மகிழ்ச்சி சொல்றாங்க, அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு, அறிவால் புலன்களை வெல்லுவது உயர்வு. அப்போ அடுத்த ஒரு கவிதை சொல்றாங்க, அறிவு தன் விழுப்பு நிலை பெறலாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் வெளிய வழி இல்லை என்கிற. எனவே இந்த அறிவுக்கும் மனதுக்கும் உள்ள ஒரு போராட்டம், ஒரு குருட்சேத்திரம். இதிலே அறிவு சொல்லுகின்றபடி மனம் செயல்பட்டு விட்டால் வாழ்க்கையில் துன்பங்களே வர முடியாது. எந்த வகையிலே சிக்கல் வர முடியாது. அதுதான் அறிவின் சிறப்பு. எனவே இச்சை எனும் தீ எழுந்து எரியும் போது இயங்கும் உடல் கருவிகளால் அறிவை கொண்டு அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும். அதை தவிர அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு வேறு வழி கிடையாது. அதனால் நச்சு விலை இச்சைகளை விளைவிக்காத தேவையில்லாத பேராசைகளை தோற்றுவிக்கவே செய்யாத ஒரு பக்குவம், அதை தருவது நல்ஒழுக்க வாழ்க்கை. அதற்கு ஒரு முறைதான் மனவளக்கலை என்று மகிழ்ச்சி ஒரு கவிதை சொல்றாங்க. மனதில் எழுகின்ற ஆசைகளை நிறைவு செய்வதற்கு உடல்தான் ஆதாரம். இந்த கிராம பக்கத்துல பொதுவா ஒரு கருத்தை சொல்லுவாங்க, தேன் என்று ஒரு காகிதத்தில் எழுதி நக்கி பார்த்தால் இனிக்குமா என்பார்கள். தேன் என்று ஒரு காகிதத்தில் எழுதி நக்கி பார்த்தால் இனிக்குமா? அப்போ தேன் உண்ண வேண்டும் என்ற ஆசை வந்தால் அதை காகிதத்திலே எழுதி நக்க முடியாது. அதை உள்ளங்கையிலே ஒரு கரண்டி ஊற்றித்தான் உண்டு அதை ஆசையை நிறைவு செய்ய முடியும். இப்படி மனதில் எழுகின்ற ஆசைகளை நிறைவு செய்வதற்கு உடல் கருவிகள், மனம், அறிவுதான் ஆதாரம். சரி, இதுல உள்ள ஒரு ரேஷியோ
விகிதம் என்னன்னு பார்க்கின்ற போது, உடல் கருவிகள் அனைத்தும் எல்லைக்கு உட்பட்டவை. கைகள், கால்கள், வாய், அம் இருவாய், கருவாய் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அளவுக்கு அதிகமாக வாந்தி, பேதி ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஆரோக்கியம் இருக்காது இல்லையா? துன்பம் தானே. அதேபோல 4 நாட்கள் சிறுநீர் கழிக்க முடியவில்லை என்றால், எவ்வளவு பெரிய துன்பம். இப்படி எல்லா உறுப்புகளும் ஒரு எல்லைக்கு உட்பட்டவை. இது மட்டுமல்ல, மெய்வாய், கண், மூக்கு, செவி சொல்கின்றோமே உணர்ப்புலன்கள், அதுவும் எல்லைக்கு உட்பட்டவை தான். இப்போ பார்க்கின்ற கருவி கண்கள். இயற்கை காட்சிகளை நாள் முழுவதும் பார்க்கலாம். ஏனென்றால், அதுல அந்த பொருளில் இருந்து வருகின்ற இயற்கையான அலைகள், காந்த அலைகள் தான் உண்டே தவிர, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் என்ற செறிவூட்டப்பட்ட அலைகள் இல்லை. இயற்கையாக வரக்கூடிய காந்த அலைகளை விட செறிவூட்டப்பட்டதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்ப இதே இயற்கை காட்சி தான். இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம், பல இயற்கை காட்சிகளை பார்க்கிறோம். இதையே டிராவல் விலாக்ஸ் என்று யூடியூப்ல டிராவல் ஹாலிடேஸு, அப்புறம் ஒரு யூரோப்பியால ஒருத்தர் ஸ்டீஃபன்ஸா யாரோ ஒருத்தர், அவர் யூரோப்பியன் கண்ட்ரிஸினுடைய டிராவல் விலாக் நிறைய போட்டிருக்கிறாரு. அப்போ நம்ம இதெல்லாம் நேரா போய் பார்க்க முடியாது என்று சொல்லி, கம்ப்யூட்டர்லயோ லேப்டாப்லயோ உட்காந்து பார்க்க தொடங்கினோம் என்றால் 1 மணி நேரத்துல கண்கள் சோர்ந்து போகிறது. அப்போ அந்தந்த இடத்திற்கு போய் பார்க்கின்ற போது நாள் முழுவதும் பார்க்கக்கூடிய சிரமப்படாத கண்கள், அதே காட்சிகளை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமாக ஒரு திரையிலே பார்க்கின்ற போது அது சோர்ந்து போகின்றன. அப்ப என்ன? கண்களுக்கு ஒரு அளவுக்கு மேல் ஜீவாந்தத்தை செலவு செய்ய முடியாது. அதற்கென்று ஒரு அளவு முறை இருக்கிறது. இதே போல மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 உணர்ப்புலன்களுக்கும் அளவு முறை உண்டு. அப்ப மொத்தத்தில் நாம் வாழ்க்கையை நடத்துகின்ற உணர்ப்புலன்கள் 5, செயல்புலன்கள் 5 என்ற 10 புலன்களுக்கும் அளவு முறை என்ற விதி உண்டு. ஆனால் இந்த மனதிற்கு எல்லை உண்டா? All the senses are with limited capacity, but the sixth sense mind alone with unlimited capacity. So mind cannot be satisfied. இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். ஏன்னா மனம் போனபடி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த மனம் ஆசைகளை பிரசவித்துக் கொண்டே போகும். உடல் அதை அனுபவிப்பதற்கு எத்தனித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் மனம் போகின்ற வேகத்திற்கு, மனம் விரும்புகின்ற உச்சத்திற்கு உடல் புலன்கள் ஒத்து போகவே முடியாது. இப்போ மனதின் ஆசைகளுக்கு ஏற்ப உடல் கருவிகளின் திறனை உயர்த்த முடியுமா? அல்லது உடல் கருவிகளின் ஆற்றலுக்கு ஏற்ப மனதை கீழே இறக்க முடியுமா? எது சாத்தியம் என்றால் மனதைத்தான் பக்குவப்படுத்தி ஆகணும். உடல் கருவிகளை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நீதியை நாம் சிந்தித்து ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த விரும்பினால்தான் மாற்றத்தை சந்திக்க முடியுமே தவிர, வேறு வகையிலே இந்த மனதை கொண்டு புலன்களை சுமூகமாக பயன்கொள்ள முடியுமான்னு பார்த்தால் இல்லை என்பதே தீர்ப்பாக இருக்கும். அதனால் இந்த மனதை நாம் நிறைவுபடுத்த வேண்டும், மன திருப்தி வேண்டும். அது எப்படி கிடைக்கும்? மனதை நிறைவு செய்வது, மனதை திருப்திப்படுத்துவது எப்படி? அதுக்குத்தான் மனதுக்கு இந்த விளக்கங்கள் எல்லாம் சொல்லி படிப்படியாக மனதை புலன்களோடு இசைந்து போகக்கூடிய வகையிலே மனதை பக்குவப்படுத்த வேண்டும்.
ஆசைகளை சீர் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய இனிமையான வாழ்வின் பக்கம், மறுபக்கம். தியானத்தின் மூலம் மனதை பக்குவப்படுத்தினால் மனம் வேகத்திலிருந்து விவேகத்திற்கு வரும். உண்மையிலே மனதை சாத்தான், சைத்தான் என்றெல்லாம் மத நூல்கள் குறிப்பிடுகின்றன. இந்து மத நூல்கள் அரக்கர், ராட்சசர் என்றெல்லாம், அசுரர் என்றெல்லாம் பேசுகின்றன. கிறிஸ்தவ பைபிள் சைத்தான் என்கிறது. திருமறை திருக்குரான் சாத்தான் என்கிறது. மனம் அப்படி மோசமான ஒரு இயக்கமா என்று ஒரு ஆய்வு செய்து பார்க்கின்ற போது நம்முடைய முன்னோர்கள் ஞானிகளின் வாழ்க்கையை நாம் திருப்பி பார்க்க வேண்டும். இப்போ உதாரணமாக பட்டினத்தாருடைய வாழ்க்கை மிக அற்புதமான உதாரணம். மன்னனுக்கு நிகரான செல்வம் குவிந்திருந்த போதும் அவருக்கு மனதிலே இவ்வளவு செல்வம் போதும் என்ற நிறை மனம் வரவில்லை. அவருடைய தத்து பிள்ளையை அழைத்து பொருள் ஈட்டி வா என்று கப்பல் ஏற்றி அனுப்பி வைத்தார். அவரு போய் வைரம், வைடூரியம், மாணிக்கம் என்றெல்லாம் மூட்டை மூட்டையாக சம்பாதித்து அவற்றெல்லாம் இறக்கிவிட்டு பிறகு ஒரு சிறிய பெட்டியிலே தந்தைக்கு சிறப்பாக ஒரு பரிசு, இதை கொடுத்து விடுங்கள் என்று தாயிடத்திலே தந்துவிட்டு போய்விட்டார். அந்த பெட்டியை பட்டினத்தார் திறந்து பார்த்த போது அதிலே காதருந்த ஊசியும் ஒரு ஓலையும் இருந்தது. அந்த சுவடியை எடுத்து பார்த்த போது அதிலிருந்த ஒற்றை வரி, காதற்ற ஊசியும் வாராத கான் கடைவழிக்கு. இந்த ஒற்றை வரி தந்த ஞானம். அப்போதே அனைத்தையும் துறந்து கோவணம் கட்டி மரத்திலே போய் தீட்சை பெறுகிறார். பிறகு பிச்சை எடுத்து வாழ்கின்ற காலத்திலே ஒரு நாள் ஒரு திண்ணையிலே படுத்துக்கொண்டு அவர் பாடிய ஒரு பாடல், பிச்செடுக்க திருவோடுண்டு, படுத்துறங்க திண்ணை உண்டு, உச்சரிக்க பஞ்சாட்சரம் உண்டு, இன்னும் வேற என்ன பாக்கியம் வேண்டும் என்கிறார். மலைக்கும் மடுவுக்கும் உள்ள ஒரு பேதம் இங்கே. மன்னனுக்கு நிகரான செல்வம் குவிந்திருந்த போதும் நிறைவு பெறாத பட்டினத்தாருடைய மனம் இப்போ எல்லாவற்றையும் துறந்து ஒன்றுமே இல்லாமல் அடுத்தோர் வீட்டிலே பிச்சை எடுத்து உண்டு, யார் வீட்டு திண்ணையிலேயோ ஓய்வெடுத்து கொண்டு இப்ப என்ன சொல்றாருங்க, இந்த பாக்கியத்தை விட வேற என்ன பாக்கியம் வேணும் என்கிறார். ரெண்டும் மனசுதான். ஆனால் ஒன்று அதல பாதாளத்தில் இருந்தது, இன்னொன்று வானத்தை கடந்து உச்சத்திலே இருந்தது. அப்ப மனம் எதை நோக்கி நம்மை துரத்துகிறது? மனம் எதை நோக்கி நம்மை துரத்துகிறது என்றால், இந்த மனதின் அடித்தளமாகிய அறிவை நோக்கி துரத்துகிறது, பேரின்பத்தை நோக்கி துரத்துகிறது. அந்த நோக்கத்தை தெரிந்து கொள்ளாத நாம், மனம் விரும்புகிறது, ஆசைப்படுகிறது என்று சிறு சிறு லௌகிக பொருட்களை வேடிக்கை காட்டி காட்டி இதை பார், இதை பார், இதை பார் என்று மனதை அதிலே செலுத்துகின்றோம். அது பார்க்கிறது, தூய்க்கிறது, இது இல்லை நான் கேட்டது என்று அவற்றை தள்ளிவிட்டு அடுத்து என்ன இருக்கிறது என்று கேட்கிறது. இதன் தீராத மோகம் என்று பேசுறாங்க. ஆனா இந்த ஆசையின் பிரசவிப்பு, பொருட்களின் தேடல், இந்த மனதின் ஓட்டம் எங்கே முடிவு பெற்றது என்றால், அறிவில் இருந்து பிறந்த மனம் அறிவில் ஒடுங்கிய பிறகு அது எந்த பொருளும் கேட்கவில்லையே. அதுதான் வாழ்க்கையின் உச்சம், ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. அப்ப வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்றால் இந்த நிறைவை பெறுவதுதான். இது எடுத்த உடனே பெற முடியுமா? பிறந்த குழந்தை இதய உச்சத்தை நோக்கி வாழ்ந்துவிட முடியுமா? உடல் தேவைகளை அலட்சியப்படுத்த விட முடியுமா? இல்லை. எனவே எல்லா மதங்களும் இறைவனை அடைவதே நோக்கம் என்று பேசி வந்த காலத்தில், பேசிக்கொண்டிருக்கின்ற இன்றைய உலகத்தில்
இல்லை. சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன், இதுதான் வாழ்வின் நோக்கம். இறைவனை அடைவது மட்டுமே நோக்கம் அல்ல, அதுக்கு இடையிலே தான் வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கையிலே உயிர் வாழ வேண்டும். நான் இறைவனிடத்திலே போகிறேன் என்று தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. உலக இன்பங்களை துய்க்க வேண்டும். துய்ப்பது என்றால் உடலை பாதுகாக்கின்ற அளவுக்கு துய்க்க வேண்டும். அறிவில் முழுமை பெறுவது, இதுதான் முக்கியம். அப்போ அறிவை மட்டுமே வாழ்ந்து விட முடியாது. உடல் வாழ்ந்து, மனம் வாழ்ந்து, அறிவும் வாழ வேண்டும். அதுதான் நிறைவான வாழ்க்கை. அப்போ உடல் மூலமாக பெறக்கூடிய சுகபோகங்களிலே எனக்கு போதும் என்று ஒரு நிறைவு வேண்டும். மன ரீதியான ஆசைகளிலே இந்த பிறவியில் நான் எல்லாம் துய்த்து விட்டேன் என்ற மன நிறைவு வேண்டும். பொருள் ரீதியாக எடுத்து பார்த்தாலும் வறுமையிலே நான் வாழவில்லை, வசதி எனக்கு தேவையில்லை, இரண்டுக்கும் இடையிலே ஒரு நிறைய செல்வத்தோடு நான் வாழ்ந்து விட்டேன் என்ற நிறைவு, மன திருப்தி செல்வத்திலே வேண்டும். அதுக்கு பிறகு இறைவனையும் உணர்ந்து விட்டேன், இதுதான் பிறகு நோக்கம் என்று தெரியும் என்று அதிலே நிறைவு பெற வேண்டும். அப்ப வாழ்க்கை என்பது உடல் திருப்தி, மன திருப்தி, பொருள் திருப்தி, ஆத்ம திருப்தி, இந்த 4 நிலையிலையும் நிறைவு பெற்றால்தான் வாழ்க்கை முழுமை பெறும். அந்த முழுமை பெற்ற பிறகு வாழ்க்கை முடிந்து போகிறதா என்றால், அது எப்படி இறப்பும் ஞானமும் ஒன்றாய் வருமா? மகிழ்ச்சியன் இறக்கும் போதோ ஞானம் பெற்றார், இல்லை மகன்கள் எல்லாம் இறக்கும் போதோ ஞானம் பெற்றார்கள். ஞானம் பெற்று மக்களுக்கு தொண்டாற்றி வாழ்ந்து பிறகுதான் நிறைவு பெற்றார்கள், வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள். அப்போ ஞானம் பெற்ற பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதைத்தான் கண்ணதாசன் அழகா சொல்வார். அன்னையின் மடியில் ஆடுவது இன்பம், கண்ணியின் கைகளில் சாய்வதும் இன்பம், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன் நலம் மறந்தால் பெரும்பேர் இன்பம். அந்த தன்னலம் மறந்த பொது நலம், அதான் தொண்டு வாழ்க்கை. மகிழ்ச்சி அவர்கள் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்வார்கள். இந்த தொண்டு வாழ்க்கை நமக்கு அனைத்து வகையிலையும் நிறைய கொடுத்துவிடும். தன்னை போல பிறருடைய சுக துக்கங்களையும் கருதுகின்ற ஒரு பொதுநல மனம். அதை மகிழ்ச்சி அவர்கள் இந்த பக்குவத்தை பொதுவா என்ன மக்கள் எதிர்பார்க்கிறாங்க? கோவிலுக்கு போகிறோம், அர்ச்சனை செய்யணும், நமக்கு மந்திரம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தெரியாது. அங்க கோவிலிலே ஒரு கட்டண சீட்டு வைத்திருப்பார்கள். பணத்தை கொடுத்து அந்த சீட்டை வாங்கி கொண்டு போய் அர்ச்சகரிடத்துல தந்து நம்முடைய பெயரையும் நட்சத்திரத்தையும் சொல்லிவிட்டால் மிச்ச மந்திரங்களை அர்ச்சகர் ஓதி விடுவார். இது போல ஏன் நான் உங்களுக்கு பணம் தருகிறேன், எனக்காக நீங்க தவம் பண்ணுங்க, நான் பணம் தருகிறேன், எனக்காக நீங்க அலமுறையோடு சாப்பிடுங்க என்று அர்ச்சனை செய்வது போல அடுத்தவர் மீது நம்முடைய கடமையை சுமத்த முடியுமா? கண்ணதாசன் அழகாக சொல்வார், எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும், எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்? நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று என்பார். அப்ப சில கடமைகள், நமது உடல், நமது உயிர், நமது வாழ்க்கை, நமது ஆத்மா, நமது நிறைவு, இதை நாம் தான் வாழ்ந்து பார்த்தாக வேண்டும். நமக்காக வாழ்க்கை துணையோ குழந்தைகளோ யாரும் வாழ முடியாது. இந்த உடலுக்கு, இந்த ஆத்மாவுக்கு இதுதான் வாழ்ந்தாக வேண்டும். இதை மகிழ்ச்சி அவர்கள் அற்புதமாக ஒரு கவியில சொல்றாங்க, நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது. ஒரு பாத்திரத்தில் நீர் நிறைந்திருக்கிறது, அங்கே காற்று எங்கே இருக்கும்? ஒரு காற்றை உள்ள செலுத்த முடியுமா? அப்படி செலுத்த முயன்றால் உள்ள இருக்கிற தண்ணி வெளியே வந்த பிறகுதான் காற்று உள்ள போக முடியும். எனவே நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது.
இது போலவே நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம். எப்படி பாத்திரத்தில் நீர் நிறைந்திருக்கிறதோ அதே போல் என் உள்ளத்தில் இறைவனே நிறைந்திருக்கிறான். அப்ப இறைவன் நிறைந்து விட்டால் அங்கே ஆசா பாசங்கள் இருக்காது. இருக்கின்ற போது ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள் நுழையா. எப்படி நீர் நிறைந்த பாண்டத்துக்குள்ளே காற்று தானாக போக முடியாதோ அதே போல நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம், அந்த பேரின்ப களிப்பிலே திளைக்கின்ற ஒரு மனம், அதுல ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள் நுழையா. சரி, இப்பேறு தவத்தால் அன்றி யார் பெறுவார் யார் தருவார்? இந்த ஆத்மாவுக்கு இந்த மனசுக்கு இதுதானே தவம் செய்தாகணும். உங்களுக்காக நான் தவம் செய்யறேன் என்று கட்டணம் போட்டு தவம் செய்ய முடியுமா? ஏமாத்தலாம். நான் நினைப்பது உண்டு. இந்த மக்களிடத்திலே சத்தியத்தை பேசி அதை பரவச் செய்வதை விட இவளை ஏமாற்றி பொருள் பறிப்பது மிக எளிது. உங்களுக்காக நான் நவகிரக தவம் பண்றேன், எல்லா தோஷ நிவர்த்தியும் போயிரும், கட்டணம் 5000 ரூபாய்ன்னு சொன்னா வரிசையில நின்று பணம் கட்டுவார்கள். ஏன்னா அவ்வளவு அறிவுடைமை இருக்கு மக்கள் மத்தியில, உலகத்துல. எனவே யார் பெறுவார் யார் தருவார் என்று கேட்கிறார் மகரிஷி. எந்த குருவும் தர முடியாது, எந்த சீடனும் பெற முடியாது. சரி, எப்படி பெறுவது? அறிவு ஓங்கி. அறிவு பெருக வேண்டும். அறிவு அடக்கம் பெற்றிருக்கிறது, மனம் ஓங்கி நிற்கிறது. மனம் அடங்கி அறிவு ஓங்க வேண்டும். அதான் அறிவு ஓங்கி. இந்த அறிவு நமக்குள் இருக்கின்ற இந்த பகுத்தறிவே தான் பேரறிவாகிய மெய்ப்பொருளின் பின்னம். அதுவே தான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை. இந்த சீர் என்ற வார்த்தைக்கு மிக பெரும் சிறப்பு உண்டுங்க. சிறப்பான பொருள் உண்டு. சீர்மை என்றால் தெய்வ நீதி, இயற்கை சட்டம், செயலுக்கு தக்க விளைவு என்று பல வார்த்தைகளை சொல்லலாம். ஒரு சீர்மையோடு எதற்காகவும் அது திசை மாறாது, பாதை மாறாது. அதுதான் சீர்மை. அந்த இயற்கை சட்டத்தோடு அல்லது தெய்வ நீதியோடு இணைந்து மனம் செயல்படுவது. சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டாத பற்றுகளை, வேண்டாத ஆசைகளை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். அதாவது தவம் செய்கிறோம், அது காலையில் ஒரு 1/2 மணி நேரம், மாலையில் ஒரு 1/2 மணி நேரம் தவம் செய்கிறோம். பிறகு 23 மணி நேரம் உறக்கம் போகவும் ஒரு 17, 16 மணி நேரம். இதிலே மற்றவர்களோடு வாழ்ந்து இருக்கின்ற போது அவருடைய எண்ண தாக்கம் இருக்கும். அவர்களை பார்க்கின்ற போது நம்முடைய எண்ணங்கள் தரமாற்றம் பெறும். மன இயல்பு ஆசைப்படுவது தானே. யார் எதை வைத்திருந்தாலும் அது எனக்கு இது போல எனக்கு ஒண்ணு என்று கேட்கிறோம் இல்லையா? அதுபோல் தனக்கு ஒன்று வேண்டும் என்பது ஆசைப்படுவது மனதின் இயல்பு. அப்போ அந்த 15 மணி நேர வாழ்க்கையிலே பலரோடு சந்திக்கின்ற போது யாரோ ஒருத்தர் ஏதாவது ஒன்று வாங்கி கொண்டுதான் இருப்பாங்க, தூய்த்து கொண்டுதான் இருப்பார்கள். இது போல் எனக்கு, இது போல் எனக்கு, இது போல் எனக்கு என்று ஆசைகளை பெருக்கிக் கொண்டே போனால் பிறகு எப்படி தவம் வரும்? எண்ணங்கள் தான் வரும். அதாவது மன்றத்திலே நாம் தவம் ஏற்றுகின்ற போது, வகுப்பு நடத்துகின்ற போது சில பேர் தவம் முடிந்த உடனே எழுந்து போயிடுவார்கள். அந்த ஓம் சாந்தி அல்லது அமைதி அந்த வார்த்தை முடிந்தவுடனே எழுந்து கிளம்புவார்கள். அப்போ நான் சொல்லுவேன், இது போல் எழுந்து போபவர்கள் நிச்சயமாக தவம் செய்யவில்லை. நிச்சயமாக சொல்லலாம். ஏனென்றால் தவத்தில் ஆழ்ந்து விட்டால் உடனே எழ முடியாது. கொஞ்சமாவது அந்த தெய்வீக போதை இருக்கும். மது அருந்தியவன் ஸ்ட்ரெயிட்டா நடக்க முடியுமா? எழுந்து நிற்க முடியுமா?
அது போல இதுவும் ஒரு போதை என்பார் மகர்ஷி அவர்கள். தெய்வீக போதை என்ற வார்த்தையை அவர் தான் சொன்னார். அப்ப இவருடன் எழுந்து போகிறார்னு சொன்னா என்ன பண்ணிருப்பாரு? தவம் பண்ணல. 1/2 மணி நேரம் தவம் நடத்துறாங்க. நீ அடுத்து எங்க போகணும், என்ன பண்ணணும் என்ற வேலைகளை திட்டமிட்டு கொண்டு இருந்திருப்பார். அதனால் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே டக்குனு எந்திரிச்சு அடுத்த வேலைக்கு போயிட்டார். இது ஒரு வகையில் அடுத்தவர்களுடைய தவத்தை கெடுக்குமே தவிர, இல்லையா? பக்கத்துல அமர்ந்திருக்கக்கூடிய தவத்தை கெடுக்குமே தவிர இது துணையாகாது. எனவே தவத்திற்கு அமரும் முன்பே மற்ற வேலைகள் எல்லாம் முடிச்சிடணும். இல்லை தள்ளி போடக்கூடிய பக்குவமாவது இருக்கணும். இப்போ சில பேருக்கு நேரத்துக்கு வர முடியல, வேலை இருந்தது, கடமை இருந்தது என்றெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்கின்ற கேள்வி என்ன அப்படின்னா, ஓகே, குடும்பத்தில் எல்லோருக்கும் 1008 கடமைகள் இருக்கத்தான் செய்கிறது. இது எப்போ முடியும்? சரி. இவை எல்லாம் முடிகின்ற வரைக்கும் நமக்கு ஆயுள் கேரண்டி இருக்கிறதா? இவை எல்லாம் முடிந்த பிறகுதான் நான் உன்னை அழைத்துச் செல்வேன் என்று யமதர்மன் நமக்கு ஏதாவது பட்டயம் தந்திருக்கிறானா? இல்ல. அல்லது யமதர்மன் வந்து உயிரை பறிப்பதற்கு முன் இந்த கடமைகளை எல்லாம் முடித்து விடுவோமா? அதுவும் சாத்தியமில்ல. அப்போ நாம் இறந்த பிறகு இத்தனை கடமைகளை யார் செய்வார்கள் என்று கேட்பேன். எல்லாம் யோசிப்பாங்க. எதுவும் நிக்க போறதில்ல. நமக்கு பதிலாக வேறு யார் யாரோ அந்த கடமைகளை செய்து கொள்வார்கள். அவரவர்களே செய்து கொள்வார்கள். எதுவுமே நிக்க போறதில்ல. யாரும் நம்மோடு சாக போறதும் இல்ல. அப்ப என்ன நினைக்கணும்? மன்றத்திற்கு வர வேண்டிய மணி நேரம் வந்துவிட்டது என்றால், நான் இறந்து விட்டேன் என்று நினைங்க. 1 மணி நேரத்திற்கு நான் இறந்து விட்டேன். இப்போ தவம் செய்வதும், தத்துவ விளக்கம் கேட்பது மட்டுமே வேலை. அந்த நேரம் முடிந்த பிறகு நானும் மீண்டும் உயிர்த்து விட்டேன் என்று எழுந்து வீட்டுக்கு போங்க. இந்த பக்குவத்தை கொண்டு வந்து விட்டால் தான் அந்தந்த நேரத்தில் பயிற்சிகளை செய்ய முடியுமே தவிர, நான் செய்யலைன்னு யார் செய்வாங்க? எல்லாம் நான் தான் செய்ய வேண்டியிருக்கு. எல்லாம் என் தலையில தான் இருக்கு என்று நாமே ஒரு மாயையை உற்பத்தி செய்து கொண்டோம் என்றால், ஆன்மீகத்தில் முன்னேறவே முடியாது. 1008 காரணங்கள் சாகின்ற வரைக்கும் வந்து கொண்டே தான் இருக்கும். எனவே சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டாப்பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். அப்போதான் ஞானம் பெற முடியும். மனம் உடலோடு இணைந்து செயல்பட்டால் உடல் நலமும் மன நிம்மதியும் உண்டாகும். இதற்கு தவத்தின் மூலம் மனதை பக்குவப்படுத்த வேண்டும். அந்த அமைதி, அயரா விழிப்பு எப்போதும் இருக்கக்கூடிய வகையிலே பயிற்சியிலே நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய மறுபக்கம். எந்தெந்த வகையிலே துன்பம் வருகிறதோ அந்த காரணத்தை அறிந்து தவிர்க்க வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். இப்படி மனம் அமைதியாக இருக்கின்ற வரைக்கும் சிக்கல் இல்லை. மன வேகத்தில் அமைதி இல்லை. இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து நம்மை திரித்துக் கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கையின் நோக்கம். அதை புரிந்து கொண்டு ஆன்மீக பயிற்சியை நாம் மேன்மை பெற வேண்டும் என்று சொல்லி, இந்த வாழ்வின் நோக்கம் என்ற தலைப்பை நாம் நிறைவு செய்து, அடுத்த வகுப்பிலே அடுத்த தலைப்பை பற்றி சிந்திப்போம். வாழ்க வளமுடன் என்று சொல்லி, வாய்ப்பளித்தலருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். மிகச் சிறப்பு. வாழ்வின் நோக்கத்துக்கு வித்தியாசம் ஒன்று சொல்ல மாட்டேன். அதை என்ன சொல்றது, சிந்திக்க வைக்கும் ஒரு சிந்தனையுரை. தெரிந்த விடயங்களா இருந்த போதும் அதை உங்களையே உங்கள் கேள்வி கேட்டு
சிந்திக்க வைக்க வகையில மிக சிறப்பாக மோட்டிவேஷனலாக இருந்தது ஐயா. மிகச் சிறப்பு, நன்றிகள். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதிலுக்கு போவோம். தனா ஐயா. ஐயா வாழ்றவன் ஐயா. வாழ்வளமுடன் ஐயா. இந்த சிந்தனை உரை முடிந்தவுடனே கையை உயர்த்திட்டு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த மனிதனை நினைக்கிறது கொஞ்சம் போல மறந்துடும், அதுக்குள்ள கட்டுறவனு சொல்லி என்ன ஐயா கேள்வி என்று ஒன்றுமில்லை. இன்றைக்கு ஒரு அருமையான சிந்தனை உரை என்னன்னு சொன்னால், நான் ஒவ்வொரு சொற்களையும் ஒவ்வொரு வேர்டையும் வடிவாக கவனித்துக் கொண்டது என்றால் ஒவ்வொரு சொற்களிலும் ஆழ்ந்த கருத்து இருக்கு ஐயா. பெரிய விஷயம் என்று சிந்தனை இலக்கணம் அப்படிச்சு கொண்டது என்னன்னு சொன்னா, இடையில ஒன்று சொன்னீங்க, இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு முட்டாள்தனம் பண்றது இப்பதான் முழங்குமான்னு சொல்லி. உண்மையான விஷயம் அது. என்னன்னு சொன்னால், இந்த அடிக்கடி யோசிக்கிறவங்க சின்ன உரையை கேட்கும் பொழுது இதையெல்லாம் நாங்கள் ஏழியா கேட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கோம்னு சொல்லி அப்படியே சிந்தனை கொண்டு மாறுறது. அடுத்தது இன்னொன்று இல்லை, சிறப்பு என்னடா உங்களுடைய சிந்தனை இல்லை. இன்றைக்கெல்லாம் நாங்கள் நீங்கள் அந்த இறைவிஞ்ஞானம் தொடங்கிக்கு நான் யோசிச்சேன். வழக்கமாக அந்த வேதத்துக்கு வந்தவுடனே ஆரம்பத்துல 6வது சிந்தனை செய்யும் போது தொடங்கும் போது சொல்லுவார்கள், வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இறைநிலையை அடைதல் என்றுதான் தொடங்குவார்கள். அப்ப எனக்கு கேட்க இந்த பெரிய பேருந்து குடிக்கமா இருக்கும் என்று சொன்னால், வாழ்க்கையின் நோக்கம் உடல்நிலையை அடைய முடியா என்ற கரடாக்க வருவார். அங்கே இருந்து அடைஞ்சிருக்கு. இல்ல உங்களுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னால், ஆனா நீங்க தொடங்கும் பொழுது அருமையா இருந்ததுன்னு சொன்னா அதான் எனக்கு பிடிக்கும். அந்த கேட்கணும்னு சொல்லி, அதாவது இந்த உங்களோட சிந்தனை எங்க சொன்னேன்னு சொன்னால், ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ முதலாவது மனிதர் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு அங்கால பேருந்து ரயில ஓட்டோமேட்டிக். அதுல நீங்க சொன்னது என்னன்னு சொன்னா, சர்வைவல், என்ஜாய்மெண்ட், பெர்ஃபெக்ஷன். அப்ப அந்த நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் முதலாவது வேதாத்தியம் அதான் ஆரம்பம். அது ஒரு சிறப்பான கருத்து ஐயா. ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது அதை கேட்கும் பொழுது. மற்ற அடுத்தது என்னன்னு சொன்னால், நான் இதுல எனக்கு ஒரு சிந்தனை நீங்க சொன்னீங்க, அந்த கீதையில என்ன கீதை தத்துவங்களை ஒரு லிஸ்ட் பண்ணி சொன்னீங்க. இதை கொண்டு வந்தியோ அதை இப்படி சொல்லிக்கொண்டு கீதையினுடைய புக்ல இல்லைங்கய்யா, கீதையின் சாரம் என்று யாரோ ஒருத்தர் தொகுத்திருக்கிறார். அதனால ஒரு நல்ல ஒரு கருத்துங்கய்யா, சாரமாக இருக்கும். இல்லையா என்னன்னு சொன்ன ஐயா, அப்ப நீங்க அதை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது எந்த சிந்தனை எப்படி ஓடிச்சுன்னா, நான் இப்படி வாழ்ந்த வேறாக்களை பார்த்திருக்கிறேன். நான் இந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படி இந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில பிச்சை எடுத்து கொடுத்தாக்களையும் பார்த்திருக்கிறேன் நான். என்ன சொல்லுங்கன்னா, ஆனா நான் அப்படி சிந்திச்சு கொண்டிருக்கும் போது நீங்க அங்கே அடுத்ததால கொண்டே காவல் முக்கிய விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த அளவு முறை அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருப்பி கன்னடங்களை சொல்லியிருக்கு அந்த அளவு முறைய. அப்ப அந்த மெயின் நீங்க எல்லாம் செய்யலாம், பட் அந்த அளவு முறை தான் முக்கியம். அளவு முறை எங்களுக்கு டக்கண்டு வராது. அதுக்கு நாங்கள் எத்தனையோ சிந்தனைகளை கேட்டு வேதத்துக்கு போய்த்தான் அந்த 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 அளவு முறைன்றா என்னன்னு வரும். அந்த டக்கண்டு கரண்டியாலே அளந்து ஓடி சாப்பிட்டு அப்படி என்று இல்லை. அப்படியா உங்க சின்ன உரைய முதல்ல இருந்து, அதாவது முதல்ல இருந்து கேட்கணும் ஐயா. ஆரம்பத்தை திருப்பி கேட்க அவ்வளவுமே இந்த வாழ்க்கைக்கு போதுமன்ற மாதிரியானது என்ன சிந்தனை ஐயா. மிகவும் நன்றிகள் ஐயா. நாங்கள் எல்லாம் பெரிய புண்ணியம் செய்திருக்கணும் ஐயா உங்க சிந்தனை கேட்கறதுக்கு. வாழ்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வேறு கேள்விகள்? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, அந்த தெய்வீக போதையில மூழ்கி இருக்க வேணும், தியானம் முறிஞ்ச பிறகு எழும்பி ஓடக்கூடாதுன்றது மிக மிக உண்மை ஐயா. சில சந்தர்ப்பங்களே அது நடந்திருக்குது. மைண்ட்ஃபுல்லா அடுத்த நேரமே என்ன செய்ய, அந்த அடுத்த விஷயத்த செய்யறதுக்கு தான் மைண்ட் இருக்கும் ஒழிய உண்மையில தியானம் படிஞ்சிருக்காது. அதை இந்த உண்மையை நீங்க சொல்லும் போதுதான் அது கொஞ்சம் வெளிச்சமா தெரியுது. பெற பிள்ளைதான் திருந்த பார்க்கலாம். நன்றி ஐயா. நம்ம மன்றங்களை நம்ம பொறுப்பு நடத்திட்டு இருந்தோம் இல்லையா? ஆமா. அப்போ நம்ம தவம் நடத்துற போது, தவம் முடிக்கிற போது நடக்கிற நிகழ்ச்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். அப்போ மற்றவர்களுக்கும் அந்த கருத்து சொல்லணும் இல்லையா? அதே போல அவங்க ஒரு நாள் உட்காருவாங்க, ஒரு நாள் போவாங்க. அப்போ இந்த கருத்தை சொல்லுகின்ற போது அவங்க மன்றத்துக்கு வரும்போதே 1 மணி நேரம் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர தோன்றும். அதனால யாரும் குறிப்பிட்டு சொல்றது இல்லை,
பொதுவாக இந்த கருத்தை நாம் பேசுற போது இடையில செருகிற வேண்டியதுதான். இல்லையா, அது உண்மைதானே. இப்ப ஐயர் கூட மந்திரம் சொல்லிக்கலாம் சொல்லி கொண்டு வைக்க மனம் என்று சொல்றேன் இல்லையா, அந்த வாழைப்படத்தை அங்கால எடுத்து வை, தேங்காய் இஞ்ச வை, ஆமா ஆமா ஏதாவது ஒன்று அதுதான். வந்து கொண்டே இருக்கும் இல்லையா. ஆமா. அதுதான் உதாரணமா ஞாபகம் வருது. ஸோ அது எங்களை ம். இருக்கிற சின்ன ஒரு குறை தான். அதை கொஞ்சம் நிவர்த்தி செய்யறதுக்கு பார்க்க வேணும் கொஞ்சம் ஃபியூச்சர்ல. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி இந்த ஆரம்ப காலங்கள்ல அது எனக்கு அடிக்கடி நடக்காது, இப்ப உங்களுக்கு நடக்கும். என்ன என்று சொன்னால் காலையில எங்கேயாவது போகணும்னு சொன்னா இப்ப 7:30 பஸ் இருக்க வேணும் அப்படின்னு நிலை இருக்குன்னு வைப்பான். அப்ப தவத்தை இருக்கைக்குள்ள அந்த அது மனதில் ஒரு பக்கத்துல நின்று கொண்டே இருக்கும். சில சமயத்துல கொஞ்சம் டிலே ஆகுது, கொஞ்சம் டைம் எடுக்குன்னா எடுக்க கண்ணும் திறந்து பார்க்கும் டைம் இருக்காது. அப்ப நான் யோசிக்கிறேன், இதை பார்க்க தவம் செய்யாமலே விட்டு இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது. ஆனா பேருந்து யோசிக்கிறது பரவாயில்ல, அப்படி ஒரு பழக்கம் இருக்கட்டும், அதை மட்டும் துப்பா விட்டுடும். அதுபடியால போப்போ சரியா இருக்கும்னு சொல்லி இப்ப எல்லாம் கணக்கப்பாங்க. அதெல்லாம் ஆரம்ப காலங்கள் ஐயா. அதுபடியால ஐயா சொல்லலாம், அதுல கண விஷயங்கள் இருக்கு ஐயா, உண்மையான விஷயங்கள். அது உண்மைதானே ஐயா. சில வேளை இந்த இப்போ ஆன்லைன்லயே நிறைய தவறு நடக்கிறபடியா சில வேளை அந்த தவத்துல என்ன சொல்றது, அத சும்மா சில வேளை மெடிடேட் பண்ண முடியாட்டிலும் ஆனா இப்ப வேலை செய்யக்கூட அதை கேட்டு கொண்டிருக்கிறதால உண்மையிலேயே ஒரு மன அமைதியும் அந்த நேரத்துல அந்த வாழ்த்து நேரத்துல இணைஞ்சு கொள்றதும் உண்மையா ஒரு மகிழ்ச்சியத்தான் இருக்குது. அதோட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த நேரம் நான் இதுல ஜாயின் பண்றேன்னு சொல்லி. அது உண்மை. நன்றி ஐயா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா செல்வாவோ பவானியா? வாழ்க வளமுடன். நான் பெண்களுக்கு ஒரு தனி சலுகைகள் இருக்கு பத்தி தான் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த போது என்னுடைய கணவர் பவானி லிசன் பண்ணுங்க இது என்று இப்ப கூட குறிப்பிட்டார். ஏனென்றா இது எங்களுக்குள்ள வழக்கமாக வர்ற ஒரு ஆர்கியூமெண்ட். மகரிஷிய நான் குறிப்பிட்டது என்று நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறேன். யார் வீட்லயோ அவர் விருந்துண்ண போயிருந்த பொழுதோ அல்லது அவங்க வைஃப்டையோ தெரியல, நீங்க சமையல் பண்ணும் பொழுது அது கூட ஒரு தவம் தானே என்று மகரிஷி குறிப்பிட்ட மாதிரி. சோ பெண்களுக்கு அந்த விதிவிலக்கும் உண்டு இல்லையா ஐயா? முதல்ல எங்களுடைய கடமைகள், அந்த நேரம் நாங்கள் செத்துட்டோம் என்று சொல்லிட்டு இருக்க முடியாது. நாங்கள் கண்டிப்பாக நிகழ்காலத்துல எங்களுக்கு செய்ய வேண்டியதுகளை மத்தவங்களுக்காக செய்ய வேண்டிதான் இருக்கும். அதுக்கு அப்புறமாகத்தான் எங்களுக்கு இந்த தியானம் நிகழ்ச்சிகள் லிசன் பண்றது எல்லாமே. இது எனக்கும் என்னுடைய கணவருக்கும் அடிக்கடி இந்த இதுக்குள்ள என்ன இழுத்ததும் அவர் தான். கண்டிப்பா வாங்குவோம். அதனால அடிக்கடி வர சண்டை தான். இன்றைக்கும் சொன்னார், பவானி லிசன் பண்ணுங்க ஐயா சொல்ற அக்கலுங்க உட்கான்னு சொன்னார். அதனாலதான் நான் உங்கள்கிட்டயே அதாவது இல்லையா ஐயா? ஆமா, அதாவதுமா கொஞ்சம் ஆரம்பத்துல அதை பயிற்சி பண்ணிக்கணும். இப்போ ஒரு தொழில் செய்கின்ற போதே தவத்திலிருந்து செய்யலாம் அப்படின்னா அதுல எந்த அளவுக்கு நம்ம தவத்தோடு ஒன்றுகிறோம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ சமையல் செய்கிற போது நம்ம அதோடு எளிதில் ஒன்றி போகலாம். தன்னை மறந்து அந்த சமையல் செய்கிற கடமையில ஒன்றி போகலாம். அப்ப மனதை நிலைப்படுத்துவதற்கு பெண்களுக்கு இயற்கையே வரம் தந்திருக்கிறது. அதனால தான் ஆண்கள் பல ஆண்டுகள் தவம் செய்து பெறக்கூடிய ஒரு பக்குவத்தை பெண்கள் சில வருடங்களே பெற்றுவிடுவார்கள். ஏன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படின்றக்கூடிய திறம் பெண்களுக்கு இயற்கையிலேயே அமைந்திருக்கு. ஆனா ஆண்களுக்கு பொருளீட்டக்கூடிய பல சிந்தனைகள்ல மனசு விரிந்து சிந்தித்தால்தான் குடும்பத்தை நடத்த முடியும். அப்ப அந்த விரிந்த சிந்தனையிலிருந்து மீண்டும் உள்நோக்கி குவிந்து வர வேண்டும் என்றால் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அதனால நீங்க ஈஸியா பெண்கள் செய்திடலாம். ஆனா ஆண்கள் தவத்துல அமர்வதும் அதுல பக்குவமாவதும் சிரமமான காரியம். ஸோ அதனால மற்ற கடமைகள் எல்லாம் விட்டு உட்கார்ந்தா தான் தவத்தை பயிற்சி செய்ய முடியுமே தவிர, நம்ம குடும்ப கடமைகள் இருக்குன்னு ஆண்கள் வெளியே போக ஆரம்பிச்சாங்கன்னா எப்பவும் தவத்துக்கு வர முடியாதுமா. அப்போ ஆண்கள் இந்த நிலைக்கு வரணும்னா ரொம்ப கஷ்டம். உங்க மாதிரி சமையல் செய்யற மாதிரி எல்லாம் வியாபாரத்தை தவத்துல செய்ய முடியாது இல்லைங்களா? தவம் செய்து கொண்டே இயந்திரத்தை இயக்க முடியாது.
அது உங்களுக்கு இன்னைக்கு கிடைத்த கூட வரம். நேரமும் வாழ்க வளமுடன். வேலையை ஒண்ணு பண்ணிட்டு தான் உங்களுடைய இதை கேட்டுட்டு இருந்தேன். அங்கால எனக்கு நாளைக்கு அதாம்மா. அதனாலதான் நான் உடனடியாவே அது விட்டேன். நன்றி ஐயா. வாழ்க நல்ல வளமுடன். நல்லதம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அவர்கள் செய்யும் தொழிலே தெய்வம் என்று இருந்தது. அது சாத்தியம்தாங்கய்யா. ஏன்னா அவருடைய கடமை இல்லறத்தை நடத்துற போது அது சாத்தியம்தான். இயற்கையும் அப்படித்தான் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா ஆண்டுடைய அறிவு சிந்தனை வேற இல்லையா? நன்றி ஐயா. நன்றி செல்வா ஐயா, நீங்க தவ முடிய சாப்பிடவில்லை வேணும், சாப்பிடலாம். ஜெகதாம்மா சாப்பிட்டுதான் தவத்துக்கு வாரணும் தெரியல. வாழ்க வளமுடன். ஜெகதாம்மா எங்க கையெழுத்து வாழ்க வளமுடன் ஐயா. நான் ஜெகதா பேசுறேன். வாழ்க ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. எனக்கு ஒவ்வொரு வீக்குமே நீங்க கொடுக்குற அந்த விளக்கங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திங்ஸ் லைக் என்ன நிறைய யோசிக்க வைக்குது. உண்மையா சொன்னோம் அப்படின்னா லைக் உங்களோட ஒவ்வொரு லெக்சர்ஸ் முடிஞ்சோடனே நியர்லி 1 or 2 hours நான் அதே தான் யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நான் யோசிக்கிற விஷயங்கள் நீங்க அடுத்த வீக் அதுக்குள்ள விளக்கம் அதுவா விழுகும் எனக்கு வந்துட்டு. ஸோ தேங்க்ஸ் டு சிவா ஐயா. நான் இந்த குரூப்ல என்ன சேர்த்துட்டு இவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள் எனக்கு கிடைக்கிறதுக்கு. ஆக்சுவலி பவானிகா சொன்னதை தான் நான் யோசிச்சுட்டு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் வந்துட்டு. அப்போ அந்த நம்ம சுவாமிஜி சொல்றாங்கல்ல ஐயா, ஒன்றினால் ஒன்று கெடாமல் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் தானங்க ஐயா. லைக் எதையும் நம்ம ப்ரையாரிட்டைஸ் எதுல பண்றோம் அப்படிங்கறதுல இருக்கு. ஏன்னு சொன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப எங்க அம்மா அப்பா கிளாஸுக்கு போகும்போது ஈவன் அந்த சாட்டர்டேஸ் நான் வீட்டுல இருக்கப்ப அவங்க இப்படி ஹோல் டே கிளாஸுக்கு போறப்ப எனக்கு சில நேரம் அது கஷ்டமா இருந்திருக்கும். அந்த டைம் ஒரு நாள் வீட்டுல இருக்கோம் இவங்க போறாங்களே அப்படின்னு தோணும். பட் இன்னைக்கு நான் அதை தான் நான் பண்றேன். பட் எனக்கு வந்து இப்ப புரியுது வந்து. ஸோ நம்மளோட அந்த வாழ்க்கையில நம்ம போக போக நம்மளுக்கு வந்து அந்த தெளிவு வரும். ஆனா அந்த டைம் வந்து நம்ம ஓகே இல்ல இதுக்காக வந்து நம்ம எவ்வளவு தூரம் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்மளால இதுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கறதுல நம்ம முனைப்பா இருந்தோம்னா அதுவே நம்மளுக்கு வழிவிடும். என்னங்க ஐயா சொல்றீங்க? நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா நம்முடைய தேடலை அறிவே வழிகாட்டும். அதுவும் ஆன்மீகத்துல தேடுகின்ற போது இயற்கை ரொம்பவே நமக்கு துணையாக இருக்கும் என்பதனால் தானே எல்லா நூல்களையும் இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் உன்னை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பான்னு சொல்றாங்க இல்லையா? அது நீங்க அன்னைக்கு ஒரு லெக்சர்லயும் அதை நீங்க சொல்லி இருந்தீங்க வந்து நம்மளுக்கு தேவை வந்து அந்த முனைப்பு தான். அந்த முனைப்பு இருக்கும் பொழுது அது தன்னை நம்மளை வந்து அதை நோக்கி இழுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையிலும் நல்ல சத்தியமான வார்த்தை தான் ஐயா வந்துட்டு. அப்புறம் எனக்கு இன்னொரு கொஸ்டின், இன்னைக்கு லெக்சர்ல இல்ல போன லெக்சர்ல சொல்லிட்டு இருந்தீங்க துக்க நிகழ்வுகளை ஐ மீன் லைக் வாழ்க்கையின் நிகழ்வுகளை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், அதாவது நம்ம அதுக்கு சலனப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப சந்தோஷமான நிகழ்வோ துக்க நிகழ்வோ, இப்ப சந்தோஷமான நிகழ்வோ ஒரு சாதாரண நிகழ்வா நம்ம ஈஸியா பாத்துக்குவோம் வந்துட்டு. ஆனா நம்ம துக்க நிகழ்வுகளை துக்க நிகழ்வா பார்க்க கூடாதா, இல்ல அதையும் வாழ்க்கையின் ஒரு நிகழ்வாக சாதாரணமா எடுத்துட்டு போகணுமா? ஏன்னா அது கர்மத்தின் பலன் அப்படிங்கறதுல அதுதான் என்னோட கொஸ்டின் வந்துட்டு. அதாவது எல்லாமே கர்ம பலன் தாமா. அதாவது தினசரி நம்முடைய ருட்டீன் ஒர்க் எல்லாமே வந்து பழக்க பதிவுகள். அது போக சில சமயங்கள்ல வெளிப்படக்கூடிய நல்ல காரியங்கள் துக்க காரியங்கள் இதெல்லாமே விதிப்படி வரக்கூடியவை. இப்ப இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் வந்து விட்டால் அதுதான் ஞானம். ஆனா நமக்கு இல்லறத்துல உள்ளவர்களுக்கு அப்படி ஒரு பக்குவத்தை எளிதில் பெற்றுவிட முடியுமான்னா முடியாது. நீங்க சொன்ன மாதிரி இன்பத்தை கூட நம்ம வந்து அடக்கத்துல அமைதியா போயிடலாம். ஆனா துக்கம் வருகின்ற போது அதுல பாதிக்காம இருக்க முடியுதா அப்படின்னா முடியறது இல்லை. ஸோ அதுல நமக்கு அதுல இருந்து வெளிப்படுவதற்கு தான் ரொம்ப பிரயத்தனம் தேவையா இருக்கும். கண்ணன் சொல்லுவாரு, கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன். அது நாம ஃபாலோ பண்ண முடியும். ஆனா கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். அடுத்தவங்கிட்ட போய் கடன் கேட்கறதுக்கு மனசு சங்கடப்படுமே. அப்போ நம்ம குடும்பத்துக்கு தேவையான வருமானம் இல்லை, வசதி இல்லைன்னா வருத்தம் வரத்தானே செய்யும், கவலை வரத்தானே செய்யும். ஸோ அதுல இருந்து நம்ம இன்னும் விடுபட முடியறது இல்லையே. அது ஒரு பயணம்.
அந்த பயணத்துல நான் ஒரு கட்டத்துல இருக்கிறோம்மா. ஓகே, ஓகேங்கய்யா. அப்புறம் அந்த ஒரு நீங்க மென்ஷன் பண்ணது வந்து அந்த போன வாரம் கிளாஸ்ல வந்து அந்த ஒரு 14 வருடங்கள் ஐ மீன் லைக் ஒருத்தரோட ஆன்மீக தேடல்ங்கிறது அவங்களோட லைஃப் ஸ்பேன்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் தான். அதுக்கு நீங்க அந்த ஆமா ஆமா ராமாயணத்தோட கோட் வேற எடுத்து காட்டுனீங்க. லைக் ராமர் வந்து ஆமாம்மா 12 வருஷம் பிளஸ் அந்த இதுல இருக்கிறதா வந்து குடுத்துருக்காங்க. அது ஆமா. வந்து அந்த எக்ஸாக்ட் நம்பராங்கய்யா? இல்ல ஃபார் நீங்க அந்த ஆவரேஜ் ஒரு அது வந்து ஒரு இது ஒரு 12, ஆவரேஜ் 13, 14 ஒரு ஆமாம்மா. ஆவரேஜ் நம்பர் ரைட்? அப்போ ஆவரேஜ் தான். சப்போஸ் இப்ப நம்ம ஒரு ஜெனரேஷன் அம்மா, அப்பா இப்போ அதோட மேபி அதோட இம்பாக்ட் நம்மளுக்கு வந்து இப்போ நாம பண்றோம். இது ம். வந்து அப்படி அந்த லைஃப் டைம் வந்து கட் ஆகாம அப்படியே போகுமாங்கய்யா? இல்ல நம்ம கர்ம பலன் அது கூட இடையில ஒரு ஜெனரேஷன்ல நிறுத்துற அளவுக்கு இருக்குமா? இல்ல ஒன்ஸ் அது அது அந்த சைக்கிள் அது ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம அது போயிட்டே ஆமா. இருக்குமாங்கய்யா? அது நம்ம அ. சொல்ல முடியாதும்மா. ஆ ஓகே, ஓகே. ஏன்னா, ம். இப்போ ஓகே. ஒரே சீரியலா போகும்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, ம், ம். நமக்குள்ள வந்து நமக்கு முன்னாடி 6 தலைமுறையின் தாக்கம் இருக்கு. ம், அத ம். நம்ம கொண்டு வந்த வினைப்பதிவோடு நாம பெற்ற இந்த ஆன்மீக பயிற்சியோடு சேர்த்தே நம்ம ஒரு குழந்தை ஒரு சந்ததி ம். பெறுகிறோம் என்றாலும் கூட, ம், அந்த ம். சந்ததி வாழ்க்கையில அவங்களுக்கு முன்னாடி நாம 1 இருக்கிறோம். நமக்கு ம், முன்னாடி ம். இன்னும் 5 இருக்குது. ம், இந்த ம். 5 தலைமுறைகளின் தாக்கம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ம், எப்படி ம். குறுக்கிடும், எப்படி அது ஒத்துப்போகும்னு நம்ம சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஓகே, சொல்ல ஓகே. முடியாது. நம்மளோட ஸோ, வாழ்த்து மட்டும் அதனால தான் தான் அதுக்கு. ம். அதனால தான் ஒவ்வொரு பிறப்பிலையும் ம். சஞ்சித கர்மா எப்படி இருந்தாலும், பிராரப்தத்தில நாம ஒழுக்கத்தை சார்ந்தே, அறம் சார்ந்தே வாழணும். ம், ம். அப்படின்றது தான் வாழ்க்கை நெறியாக சமுதாயம் அத வந்து வலியுறுத்தணும். ஓகே, ஓகே. ம். இப்ப அரசியல்வாதிகளும், மதவாதிகளும் ஏன் நம்ம குறை பேசுறோம் அப்படின்னா, அவர்கள் தங்களுடைய கடமைகளையே செய்யல. ம், ம். மக்களுடைய அறியாமை பயன்படுத்தி அவங்க சுகமா வாழ்வதற்குத்தான் பார்க்கிறார்களே தவிர, மக்கள் சுகமாக வாழணும், அதுக்கான சூழ்நிலையை நம்ம கட்டாயப்படுத்தியாவது அவருக்கு தெரிவிக்கணும் ம். அப்படின்ற ஒரு 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 சிந்தனை கூட அவங்களுக்கு இல்லை. ஓகே. ஏன்னா ம். இந்த சூழ்நிலை ஒழுக்கத்தின்படி தான் வாழணும் அப்படின்ற சூழ்நிலை வந்து நீங்க அரசியல் பூர்வமாகவே அதை வந்து ஒரு விதியாக மாத்திட்டு வச்சுக்கோங்க. ம், ம். இப்ப சமுதாயமே ஏமாற்று வேலையில எல்லாரும் வந்து சொத்து சேர்க்கறது இல்லை. இப்போ ஃபின்லாண்டு அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே சொத்து வாங்குறதுக்கு ஆளே கிடையாது. ம், ம். சுவிட்சர்லாண்டில் 7,000 வெள்ளி ஓய்வூதியம் அதிகமாக கொடுத்த போது எங்களுக்கு வேண்டாம், இதை வச்சு நாங்கள் என்ன பண்ண போறோம்னு சொல்லி அவங்க ம். மறுத்துட்டாங்க. ம், ம். நாம் இங்க ஊதியத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம். போராடிட்டு இருக்கிறார். ம். அப்ப அந்த மன நிறைவை நாம் பார்க்கணும் இல்லையா? ம், ம். ஏன் நமக்கு அது இல்லை? ம், ம். ஸோ இது வந்து என்ன எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு பத்துறது இல்லை. சொத்து சேர்க்கணும் சொத்து சேர்க்கணும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோமே தவிர நமக்கு எவ்வளவு வேணுன்ற கணக்கு நம்ம மந்திரிகளுக்கே இன்னும் தெரியலையே. ம், ம். 1,00,000 கோடி 10,00,000 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆமாங்க ஐயா. ம், ம். ஆமா. அப்ப இதை பார்த்து வாழ்கின்ற மக்கள் எப்படி ஆசைகளை விட்டுடுவாங்க? ம், ம். இந்த சமுதாயத்துல நாம போய் தத்துவத்தை பேசினா யார் கேட்பாங்க, யார் மதிப்பாங்க? ம். இல்லைங்களா? அப்ப நம்ம ஒரு பிராரப்த கர்மம் நம்மளோட பிராரப்த கர்மம் நம்ம ஒழுங்கு பண்ணுனா கூட, இப்போ ம். நம்மளுக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்குமே அந்த சமுதாய வினையோட பாதிப்பு இருக்கத்தானங்க ஐயா செய்யும் ஓரளவு வந்து. நிச்சயமா சமுதாய பாதிப்பு இருக்கும். ஆ. ம். ஏன்னா பெரும்பாலும் ஒரு மனிதனை ஷேப் பண்றது வந்து சமுதாய வினைகள் தான். ம், ம். நம்முடைய வினை வந்து அதை ஓவர்டேக் பண்ணி போகணும். ம், ம். இப்ப சமுதாயம் ஓரளவுக்கு நல்லதா இருக்கு வச்சுங்களேன், ம், ம். அந்த சமுதாயத்தில் வளரக்கூடிய குழந்தை அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துரும். ம், ம். இப்போ ஒண்ணுமில்ல, இங்கே அமெரிக்கா, கனடா போன்ற நாட்டுல எல்லாம் குழந்தைகள் படிக்கிறாங்க. எத்தனை பேர் ட்ரக்ஸு, லிக்கர் இதுக்கு அடிக்ஷன் ஆகுறாங்க இல்லைங்களா? ஆ. மது அருந்துவது பொதுவான ஒரு சடங்கு, ஒரு ஒரு கல்ச்சர் வச்சுக்கிட்டாலும் கூட, ம், ம். அங்க வந்து 18 வயசுக்கு கீழ உள்ள பையன் போய் கடையில ஆ, மது வாங்க முடியாது. ம், ம். ஆனா இங்க தமிழ்நாட்டுல ஒரு 10 வயது பையன் போய் கேட்டா கூட பணத்தை வாங்கிட்டு பாட்டில் கொடுப்பான். அது எனக்கு அதுல இன்னொரு கொஸ்டின் கூட இருக்கு. இப்போ நம்ம ம். வந்து இப்போ சமுதாயத்துல நடக்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்கலன்னு நம்ம நினைச்சு
ம். அதுக்கு வந்து நம்ம வந்து எமோஷனலா நம்ம அத திருப்பி நினைக்கிறதோ, இல்ல அதுக்காக கோவப்படுறதோ, அதுக்கு வருத்தப்படும் பொழுதோ, அதோட ம். இம்ப்ரிண்ட்ஸ் நம்மள்ட்ட அதிகமா பதியுமாங்கய்யா? இல்ல நம்ம அத பார்க்கும் ஆமா. பொழுது, அதோட நம்ம தள்ளி வச்சு அத வாழ்த்தும் பொழுது, ம். அதோட இம்ப்ரிண்ட்ஸ் நம்மளுக்கு கம்மியா பதியுமா? இப்ப சப்போஸ் ஒரு அத தள்ளி பொலிட்டிக்கல் விட்டு ஈவென்ட்டே நடக்குது இந்தியால. ஆமா. அது ம். வந்து நம்மளுக்கு உடன்பாடா இல்ல அப்படிங்கிறப்போ, நம்மளுக்குள்ள ஒரு ஒரு அது என்ன சொல்றது? ஒரு நம்ம ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றோம்ல. என்ன இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு. இப்ப நம்ம இந்தியால ஆமா, ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் அப்ப அத நம்மளால ஆமா, மனசு நம்மளுக்கு ஏத்துக்க மாட்டேன்னுது அப்படிங்கிறப்போ, அத ஆமா, நினைச்சு நம்ம எமோஷனல் ஆகுறது வந்து திரும்பி அது தீய விளைவத்தான் அந்த சமுதாயத்துக்கு குடுக்கும். என்னங்கய்யா? ஆமா, ஆமா. ஆ. நிச்சயமா. ஓகே, ஓகே. ம். அதனால தான் நீங்க சொன்னபடி ம். வாழ்த்திட்டு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நம்ம வாழ்த்திட்டு இருக்கிற போது, ம். அந்த ம். வாழ்த்துகின்ற இனிமை ம். நம்ம மனசுல வந்து அந்த முரண்பட்ட அலையை ஏற்படுத்தாது. ஓகே, ஓகே. ம். ஸோ பொதுவா பார்த்தீங்கன்னா, இவங்க இவங்க எல்லாம் வந்து அவங்க நல்ல சைக்காலஜி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ம். ம். சினிமா நடிகர்களாகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும் நல்ல சைக்காலஜி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ம். ம். இந்த விளம்பர ஊடகங்களை பயன்படுத்தி அவங்க திரும்ப திரும்ப மக்கள் மனதிலே தங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ம். ம். எலெக்ஷன் வருதோ இல்லையோ, ஆண்டு ம். முழுக்க ஏதாவது பேசிட்டு இருப்பான், மறுத்துக்கிட்டு இருப்பாங்க. ம். இதை ம். செய்தித்தாள்களும், ஊடகங்களும் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும். ம். மக்கள் திரும்ப திரும்ப பார்க்கிற போது, அது ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் ஆயிடும். அதுதான். ம். அந்த பிரெயின் வாஷ்ல சிக்கிக்கிட்டு தான் மக்கள் வந்து நான் இந்த கட்சி, இந்த கட்சின்றாங்க. ஓகே. சிந்திக்கக்கூடியவனுக்கு எந்த கட்சியும் கிடையாது. யார் ம். நல்லது ம். செய்கிறானோ ம். அவன் தான். ம். அங்க சின்னமோ கட்சியோ அவங்க அவங்க they will not consider it. ஸோ அது எப்படிப்பட்ட நிகழ்வானாலும், நம்ம அந்த முரணான எண்ணத்த அதுக்கு குடுக்காம, அது ஆமா. என்ன பாசிட்டிவோ பிளஸ் செய்திருக்கிறாங்க? இல்லாம வாழ்த்திட்டு ஆமா, போயிரணும் நம்ம. ஓகே. ஆமா. இப்ப நம்ம ம். எப்படி நீ ஏப்ரல் 14th தமிழ்நாட்டு எலெக்ஷன் நடக்குதுமா. ஆமா. நாம வாக்களிச்சாகணும். ம். இப்போ நான் எப்பவுமே வந்து கட்சியோ எதையும் பார்க்கறது கிடையாது. ம். ம். அவன் என்ன செய்திருக்கிறான்னு பார்க்கிறேன். ம். ம். அது எப்படி நமக்கு தெரிஞ்சது நம்ம ஊர்ல உள்ளது நமக்கு தெரியும் ஓரளவுக்கு. ம். ம். இப்ப மற்ற இடங்கள்ல, மற்ற மாநிலம் என்ன நடந்திருக்கும் ம். ம். அப்படின்றதுக்கு சில செய்திகளைத்தான் நம்ம சேகரிக்கிறோம். ஆமா. ம். பிறகு ஒட்டுமொத்த வளர்ச்சி அப்படின்றத மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். ம். ம். அப்ப எல்லாத்தையும் பொய்யா பண்ணிட முடியாது. சில ஊடகங்கள் பொய் சொன்னாலும் கூட, ம். அது ம். பார்த்தாலே நமக்கு தெரியுது பொய், இது உண்மைன்றது அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ம். ம். அப்படி சிந்திச்சு பார்த்து யார் வந்து நாட்டுக்கு நமக்கு நல்லா செய்றாங்க, ம். ம். அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ம். வாக்களி. ம். ம். இப்படி மனிதனை பார்த்து வாக்களிக்கின்ற ஒரு பக்குவம் வந்தா தான் ம். சமுதாயம் மாறுமே தவிர, ம். சின்னத்தை பார்த்து பணத்தை பார்த்து வாக்களிக்கின்ற அறியாமை இருக்கின்ற வரைக்கும் உலகத்துல திருட்டுத்தனத்தை அரசியல மாற்ற முடியாது. ம். ம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. நாங்கள் நன்றிகள் ஐயா. இத்துடன் வகுப்பை நிறைவு செய்வோம். ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். இன்றைய குருவின் குரல் வகுப்பு 9 இந்த சிறந்த வகுப்பை எமக்கு தந்து எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களை தந்த நிலைய பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா, உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு